Hi viewers, welcome to Tom Math 10th Standard Maths Lesson Mensuration Example number 7.21. The volume of a solid hemisphere is 29,106 centimeter cube. Another hemisphere whose volume is 2/3 of the above is curved out. Find the radius of new hemisphere. So two hemisphere கொடுத்திருக்காங்க. First பாத்தீங்கன்னா first one hemisphere 1 அப்படினு எடுத்துட்டோம்னா அதோட வால்யூம் 29106 சென்டிமீட்டர் கியூப்னு கொடுத்திருக்காங்க. ஓகே. இதா வந்துட்டு லார்ஜர் ஹெமிஸ்பியர்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த லார்ஜர் ஹெமிஸ்பியர்ல இருந்து அதை விட சைஸில் சின்னதாக அதே ஹெமிஸ்பியரில் இருந்து ஒன்று செதுக்கி எடுக்கிறாங்க. அதை கர்வ்டு அவுட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஹெமிஸ்பியர்லேருந்து ஒரு ஹெமிஸ்பியர் கட் பண்ணி வெளியே எடுக்கிறாங்க. ஓகேவா. அனதர் ஹெமிஸ்பியர் ஹூஸ் வால்யூம் இஸ் 2/3 ஆஃப் த எபோவ் இஸ் கர்வ்டு அவுட். ஸோ இதை விட சின்னதாக தான் கட் பண்ணி எடுக்கிறாங்க. இதில் வந்துட்டு நம்ம 3ல் வந்துட்டு 2 பார்ட் மட்டும் கட் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். 2/3 சரியா. ஓகே. ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் நியூ ஹெமிஸ்பியர். ஸோ நம்ம கட் பண்ணி வெளியே எடுக்கிறோம் இல்லையா ஹெமிஸ்பியர் 2 அதோட ரேடியஸ் என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கொடுத்துருக்க ஷேப் பார்த்திங்கன்னா சாலிட் ஹெமிஸ்பியர். சாலிட் ஹெமிஸ்பியர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு வால்யூம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜர் ஹெமிஸ்பியருங்கிறனால நான் வால்யூம் 1 எடுத்துக்கிறேன். வால்யூம் 1 இஸ் ஈக்குவல் டு 29,106 சென்டிமீட்டர் கியூப். ஓகேவா. இப்போ வால்யூம் 2 அப்படிங்கிறது செகண்ட் ஹெமிஸ்பியர் சரியா. அதிலிருந்து கட் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா அனதர் ஹெமிஸ்பியர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அதோட வால்யூம் என்ன அப்படின்னா 2/3 ஆஃப் த எபோவ். சரி எபோவ்னு என்னது ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காது. அப்போ 2/3 அப்படிங்கிறப்ப 2/3 இன்ட்டு 29,106. ஸோ இது நம்ம எவ்வளோ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிக்கலாம். 2 இன்ட்டு இது 3ஆல் கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கலாமா. 9 3s are 27 ரிமைண்டர் 21. ஸோ 21ல் 7 டைம்ஸ் இருக்கும். இந்த 0 ஆட் பண்ணிக்கலாம். 2 3s are 6. நம்மளுக்கு எக்ஸாக்டாக டிவைட் ஆகிடுச்சு. ஓகே. 9,702 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ வால்யூம் ஆஃப் 2 hemisphere 2 is equal to 2 2s are 4 again 0 2 into 0 0 2 7s are 14 remainder 1 2 9s are 18 and the 1 remainder add பண்ண 19. so 19,404 கிடைக்குது சென்டிமீட்டர் கியூப். அதே யூனிட் தான் சரியா. சென்டிமீட்டர் கியூப்டே போட்டுக்குங்க. ஸோ வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் 1 is 29,106 சென்டிமீட்டர் கியூப். Volume of hemisphere 2 is 19,404 centimeter cube. ஓகே. இப்போ 2 ஹெமிஸ்பியருக்குமே வால்யூம் இருக்குது. இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னா ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் நியூ ஹெமிஸ்பியர். ஸோ நமக்கு இது யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஜென்ரலாக ஃபார்முலா வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் is equal to 2/3 pi r cube cubic units. இதான் வந்துட்டு நம்மளுக்கு என்னது வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியருக்கு ஜென்ரலாக நம்ம கொடுக்குற ஃபார்முலா சரியா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இப்போ நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஹெமிஸ்பியர் 2க்கு வந்துட்டு வால்யூம் இருக்கிறனால ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் வால்யூம். ஓகேவா. இப்போ நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. பை வேல்யூ எடுத்துக்கலாம். 2/3 into 22/7 into r cube is equal to 19,404. ஸோ நமக்கு r cube தான் வேணும். ஸோ இந்த வேல்யூஸ்லாம் அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணி ரைட் சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். 19,404 இப்போ டினாமினேட்டரில் இருக்க வேல்யூ இங்கே நியூமரேட்டருக்கு வந்துடும் ரெசிப்ரோக்கல் பண்ணி. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே டினாமினேட்டருக்கு வந்துடும். நியூமரேட்டர் வேல்யூஸ் டினாமினேட்டருக்கு வந்துடும். இப்போ நம்ம வந்து கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா. இப்போ நம்ம 22ஆல் கேன்சல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு 8 2s are 9 2s are 18 remainder 1 7 2s are 14 0 again 2. ஓகேவா. இப்போ 22ஆல் கேன்சல் பண்ணுறப்ப எப்படின்னு பாருங்கள். 9,702 டிவைடட் பை 22. ஸோ 97 எடுத்துட்டிங்கன்னா அதில் 4 டைம்ஸ் 4 22s are 88. சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 9. நெக்ஸ்ட்டு 0 எடுத்துக்கோங்க. 0 90 ஆயிடுது. அப்போ அதுலேயும் வந்துட்டு 4 டைம்ஸ் 88 ரிமைண்டர் 2. எகெயின் இந்த 4th டிஜிட் எடுத்திங்கன்னா 22. இதில் 1 டைம் 22 ரிமைண்டர் 0 ஆயிடுது. அப்போ எக்ஸாக்டாக டிவைட் ஆயிடுது. ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 22 இதுவும் கேன்சல் பண்ணிட்டோம்னா என்ன வருது 441 into 3 into 7. ஓகேவா.
இப்போ நம்ம அப்படியே வச்சுக்கலாம் 441 இன்ட்டு 3 7s are 21 எடுத்துக்கலாம். இப்போ ஆர் க்யூப் இங்கே இருக்குது, நம்ம ரைட் சைடு வந்துட்டு க்யூப் ரூட் ஆஃப்னு எடுத்துக்கலாம். 441 இன்ட்டு 21 சரியா. இப்போ 441 எப்படி பிரிக்கலாம்? 21 இன்ட்டு 21 எகெயின் தேர்டாக ஒரு 21 இருக்குது. ஸோ 21 எவ்வளோ டைம்ஸ் இருக்குது? 3 டைம்ஸ் இருக்குது. ஒரு டைம் நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் hemisphere 2 is 21 centimeter. That's all. Next question பார்க்கலாம். Next question, example number 7.22. Calculate the weight of a hollow brass sphere if the inner diameter is 14 centimeter and thickness is 1 mm and whose density is 17.3 gram per centimeter cube. நமக்கு இப்போ weight of hollow brass sphere தான் எவ்வளோன்னு வேணும். ஸோ வந்துட்டு அதுக்கு நமக்கு இன்னர் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, திக்னஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க சரியா. இப்போ நமக்கு கொடுத்துருக்க ஷேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாலோ ஸ்பியர், ஹாலோ பிராஸ் ஸ்பியர்னு கொடுத்துருப்பாங்க, ஹாலோ ஸ்பியர்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஹாலோ ஸ்பியருக்கு இப்போ என்னென்னா எக்ஸ்டர்னல் ரேடியஸ் இன்டர்னல் ரேடியஸ் வேணும் நமக்கு. இன்னர் டயாமீட்டர்னு கொடுத்துருக்காங்க ஸ்மால் டி, இன்டர்னல் டயாமீட்டர் ஸ்மால் டின்னு எடுக்கிறப்ப 14 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க ஓகேவா. இன்னர் டயாமீட்டர், ஸோ அது இன்னர் ரேடியஸாக மாற்றணும். இன்னர் ரேடியஸுங்கிறப்ப டயாமீட்டர் பை 2, இப்போ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 14/2 தட் இஸ் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். 7 சென்டிமீட்டர் ரேடியஸ் கிடைக்குது. இது இன்டர்னல் ரேடியஸ். இப்போ நமக்கு ஹாலோ ஸ்பியர் அப்படிங்கிறனால எக்ஸ்டர்னல் ரேடியஸும் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக திக்னஸ் 1 mm கொடுத்துருக்காங்க இல்லையா. திக்னஸ் இஸ் ஈக்குவல் டு 1 mm. ஸோ இங்கே சென்டிமீட்டரில் டயாமீட்டரும் திக்னஸ் மில்லிமீட்டர்லேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 millimeter. ஸோ நமக்கு 1 சென்டிமீட்டர் 10 millimeterன்னு இருக்குது. இப்போ நம்ம மில்லிமீட்டர் டு சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணணும்னா 10ஆல் டிவைட் பண்ணணும் சரியா. அப்போ திக்னஸ் இஸ் ஈக்குவல் டு 1/10 சென்டிமீட்டர். ஸோ நம்ம டெசிமல் எழுதணும் என்ன 0.1 சென்டிமீட்டர். 1 mm இஸ் ஈக்குவல் டு 0.1 சென்டிமீட்டராக மாற்றிட்டோம். இப்போ எக்ஸ்டர்னல் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஆர் ப்ளஸ் திக்னஸ், திக்னஸ் டபிள்யூன்னு எடுத்துக்கோங்க சரியா. ஸ்மால் ஆர் எப்படி கண்டுபிடிக்கணும்? internal radius plus external radius is equal to internal radius plus thickness. So thickness that 0.1 centimeter கண்டுபிடிச்சிருக்கோம். So internal radius 7 plus thickness 0.1. So external radius is equal to 7.1 centimeter. So small r capital R ரெண்டுமே இருக்கு. Small r என்ன 7 centimeter, capital R 7.1 centimeter. Okay. இப்போ நம்ம weight of the hollow brass sphere அப்படிங்கிறனால வால்யூம் கண்டுபிடிக்கணும். வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியர், வால்யூம் ஆஃப் ஹாலோ brass sphere is equal to 4/3 into pi into r cube minus small r cube cubic units. இதான் வந்துட்டு ஹாலோ ஸ்பியருக்கு வால்யூம் கண்டுபிடிக்க தேவையான ஃபார்முலா. இப்போ நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் ரேடியஸ் அண்ட் இன்டர்னல் ரேடியஸ் இருக்குது, இது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 4/3 இன்ட்டு 22/7. 4/3 அண்ட் பை வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். நீ ப்ராக்கெட்டில் ஆர் க்யூப் மைனஸ் ஸ்மால் ஆர் க்யூப். கேபிட்டல் ஆர் வந்து 7.1 ஹோல் க்யூப் மைனஸ் 7 க்யூப். ஓகே, இப்போ 7.1 க்யூப் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அவுட்டரில் வந்துட்டு நமக்கு எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கலாம் நம்பர்ஸை. முடிஞ்ச அளவுக்கு நமக்கு இதை கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ 7.1 ஹோல் க்யூப்ங்கிறப்ப 357.91, 7 க்யூப்ங்கிறப்ப மைனஸ் 7 க்யூப் வேல்யூன்னு 343. ஓகே, நீ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி எழுதணும். 4 into 22/3 into 7 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 14.91 வரும். சப்ட்ராக்ட் பண்ணால் 14.91. ஸோ நம்ம இதை வந்துட்டு 7ஆல் கேன்சல் பண்ணலாம். 2 7s are 14 பாயிண்ட், இங்கே 9ல் 1 டைம்ஸ் 7 இருக்கும், ரிமைண்டர் 121 3 டைம்ஸ் ஓகேவா. இப்போ 2.13 வந்திருக்கு. எகெயின் இது 3ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இப்போ 2 is less than 3 அப்படிங்கிறனால பாயிண்ட் வச்சு 21 எடுத்துக்கோங்க.
7 3s are 21, 1 3 is 3. So நமக்கு 3 and 7 ஆல் கேன்சல் பண்ணுறப்ப 0.71 மட்டும் இருக்குது. ஸோ 4 into 22 are 88. 88 into 0.71 பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 62.48 சென்டிமீட்டர் கியூப். ஓகேவா, இது என்ன நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் brass sphere. வால்யூம் ஆஃப் brass sphere. நெக்ஸ்ட் பாருங்கள், கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, டென்சிட்டி ஆஃப் brass வந்துட்டு 17.3 கிராம் per centimeter cube கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் ஆஃப் brass in 1 centimeter cube is equal to 17.3 grams. ஓகே, இதான் டென்சிட்டி. இப்போ டோட்டல் வெயிட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்கள். டோட்டல் வெயிட் இஸ் ஈக்குவல் டு 17.3 grams into வால்யூம் ஆஃப் hollow brass sphere. ஸோ இந்த வால்யூம் கூட அதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 17.3 into வால்யூம் ஆஃப் hollow brass sphere என்ன கண்டுபிடிச்சோம், 62.48 சென்டிமீட்டர் கியூப். ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா டோட்டல் வெயிட் ஆஃப் brass என்னன்னு கிடைக்கும், 1080.9 grams. So total weight of the brass is 1080.9 grams. That's all. Next question பார்க்கலாம். Next question, example number 7.23. If the radii of the circular ends of a frustum which is 45 cm high or 28 cm and 7 cm, find the volume of the frustum. Frustum question கேட்குறப்ப எப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே கிட்டுருவாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு என்னென்ன மெஷர்மெண்ட் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஷேப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரஸ்டம் ஆஃப் த கோன் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரஸ்டம் ஆஃப் த கோன் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு 2 எண்ட், அதாவது டாப் எண்ட் அண்ட் பாட்டம் எண்டில் பார்த்திங்கன்னா சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். ஸோ டாப் சர்க்கிள் நமக்கு கிரேட்டர் சர்க்கிள் எடுத்துட்டோம்னா கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கலாம். அண்ட் பாட்டம் சர்க்கிள்ங்கிறப்ப ஸ்மால் ரேடியஸ். ஓகே, அதுக்கடுத்து ஹைட் ஆஃப் த ஃப்ரஸ்டம் என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். இந்த 3மே நமக்கு டைரெக்டாக கொடுத்துட்டாங்க பாருங்கள். If the radii of the circular end are 28 cm and 7 cm. So 28 capital R ஆவும் small r 7 cm ஆவும் எடுத்துக்கலாம். And height is 45 cm. 45 cm கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ டைரெக்டாகவே நம்மளுக்கு கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கொடுத்துட்டு ஹைட் ஆஃப் த ஃப்ரஸ்டமும் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். Volume of frustum is equal to 1/3 pi into r square plus capital R into small r plus small r square into h cubic units. So இதான் வந்துட்டு வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம்க்கு ஒரே வால்யூம் ஃபார்முலா. that is equal to 1/3 pi value 22/7 into r value 28, அதை ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கணும். தென் ஸ்மால் r into கேபிட்டல் R ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும். ப்ளஸ் ஸ்மால் r ஸ்கொயர் into height of the frustum is 45. ஓகே, கால்குலேஷன் பாருங்கள். இப்போ டினாமினேட்டரில் 3 இருக்குது, இது நியூமரேட்டரில் ஹைட் இருக்குது இல்லையா. இப்போ 1 3 is 3, இங்கே நம்ம வந்துட்டு டிவைட் பண்ணால் 15 3s are 45. ஓகே, கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ ரிமைனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 22/7 into 15, இதை நான் வந்து முன்னாடி எடுத்துக்கிறேன், இது ஃப்ரண்ட்லேயே எடுத்துக்கிறேன் இந்த 15 into 28 ஸ்கொயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 784 ப்ளஸ் 28 into 7 196 ப்ளஸ் 7 ஸ்கொயர் 49. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை ஆட் பண்ணி எழுதிக்கலாம். 22 into 15/7 into இது 3யும் ஆட் பண்ணால் என்ன வரும்னா 1029 வரும். ஸோ இதை 7ஆல் கேன்சல் பண்ண முடியும்னு பார்க்கலாம். 1 7 is 7, 1 7 is 7, ரிமைண்டர் 3 32, 4 7s are 28, ரிமைண்டர் 4 49, 7 7s are 49. ஸோ நமக்கு 7ஆல் 1029 கட் பண்ணுறப்ப 147 கிடைக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம்ங்கிறப்ப 22 15 147, இதை நம்ம மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அதான் நமக்கு வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம் 48,510 centimeter cube is volume of frustum. That's all. Thank you for watching my video. Subscribe to Tom Math.